சிந்து பைரவி நியூப்ரமும் அன்னபூரணி ஸ்னேகாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவை சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க, அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றது இல்லையான்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஸ்னேகா இருந்துட்டுங்க பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு சிவா ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. எந்த காரணத்தை கொண்டும் என்னோட சிவாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்ஸ்பெக்டர் அவ்வளோ சொல்லியுமே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, அந்த சிந்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா ஆண்டின்றாங்க. நீங்கள் சிவாவை பெற்றிருந்தா தானே உங்களுக்கு அந்த அருமை தெரியணும்னே ஸ்னேகா அப்படின்ட்டு சிவா கோவப்பட்டு ஸ்னேகாவுடைய கன்னத்திலே பல ஆறுன்னு அறிகிறாங்க. இங்கே பாரு, என்னுடைய பெரியம்மாவை பற்றி இப்படி கேவலமாக பேச உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லைன்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. சிவா, உன்னுடைய பெரியம்மாவுக்காக என்ன அடிச்சுட்டு நான் என்ன தப்பாக சொன்னேன்? உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றது உன்னுடைய அம்மா மகா ஆண்டி தான், ஆனால் இவங்க உன்னை வளர்த்தவங்க மட்டும்தானே, வளர்த்துனதுனால்தான் அவங்களுக்கு உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய ஃபீலிங்ஸ் எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதுக்காக என்னுடைய பெரியம்மா இந்த அளவுக்கு நீ கேவலமாக பேசின அவ்வளோதான், எனக்கு என் பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும்ன்றாங்க. சிவா, நான் சொல்கிறது மட்டும் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? புரியுதோ இல்லையா, அதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் நான் சொல்லிட்டு இல்லைன்றாங்க. ஃபஸ்ட்டுங்கிறது கிளம்பு அப்படின்றாங்க. உடனே அன்னபூரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா, உனக்கு நானா உன் பெரியம்மாவான்னு கூட உன் பெரியம்மா தான் முக்கியமாக இருக்கும்ல? ஆமாம், எனக்கு என் பெரியம்மா தான் முக்கியம், நீ எனக்கு தேவையில்லை ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சிவா, நீ இப்போ உனக்கு உன் பெரியம்மா முக்கியமாக இருக்குல்ல, சரி சரி நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இல்லைன்றாங்க. நீ எனக்கு வேண்டாம், ஒழுங்காக எங்கிட்ட போன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை பயங்கரமாக திட்டி சிவா அமைச்சிடுறாங்க. இங்கே ஸ்னேகா சொன்ன விஷயங்களை நினச்சி அன்னபூரணி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. பெரியம்மா, அவள் பேசுனது தப்பாக எடுத்துக்காதீங்க, இல்லைப்பா அவள் சொன்னது சரிதானே, என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்துனவன், நான் பெத்தவன் மகாதானே அப்படின்றாங்க. உடனே பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சிவா சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அன்னபூரணி சமாதானமாகாத ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.